ನಮಸ್ಕಾರ ನಮಸ್ಕಾರ ನಮಸ್ಕಾರ. ನನ್ನ ಹೆಸರು ವಿಜಯ್ ಕುಮಾರ್, ದೇವಾಂಗ ಮುನ್ನೇಟಂ ಕೂಡ தலைவருங்க. ಈಗ மாயாசலம ஃபவுண்டேஷன் எழுதி தாலியை பற்றி தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு இது நான் தமிழ்லே உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன். நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறேன். சரி சரி. கொஞ்சம் விவரங்களை நான் நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம தேவாங்க சமுதாயத்துக்குண்டான பாரம்பரியமான கலை நீங்கள் சொல்லித்தரதாக நான் கேள்விப்பட்டேன். சில வீடியோ உங்களுக்கு நான் பார்த்தேன். அதை பற்றி கொஞ்சம் இன்னும் நான் இப்போது பல முறை நீங்கள் அழைச்சிங்க, என்னால் வர முடியல. இதுக்கு ஒரு நிகழ்ச்சி நல்லா இருந்துக்கிறேன். நீங்களும் அது சம்மந்தமான நம்ம சமுதாயத்துக்கு கிட்டத்தட்ட 45 லட்சம் மக்களுக்கு உண்டான அந்த கலையை பற்றி, இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை சொல்கிறேன், அந்த கலையை பற்றி நீங்கள் வந்து எல்லா வழியே சொன்னீங்க, உதவியாக இருக்கும், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். மிக சந்தோஷம். திருப்பூர்லேருந்து இந்த தேவாங்குல கலைக்காக கெரடி என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பாடசாலை வந்திருக்கும். இந்த மாயாசலமம் ஃபவுண்டேஷன் கெரடி கலை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆக்சுவலாக இந்த கெரடின்னாவே இன்றைக்கி என்னென்னு தெரியல எல்லாருக்கும். இந்த கெரடிங்கிற கலை வந்து தேவாங்க குலத்துக்கு பாரம்பரியமான இந்த கெரடி கலை தேவாங்க குலத்துடைய ஒரு உன்னதமான அவங்க வழி வழியாக விளையாட்டு வந்த ஒரு கலை. இன்னைக்கு கேட்டு விளையாண்டதில்லை, விஜயநகர பேரரசு காலத்திலிருந்து இந்த கலை நமக்கு இந்த நெசவு தொழிலுக்கு பெரும் உதவியாக இருந்தது. இப்போ இன்னைக்கு கரண்ட் வந்துடுச்சு, எல்லாமே வசதியில் கம்ப்யூட்டர் வந்துச்சு, எதுவும் வந்துடுச்சு. அந்த காலத்தில் மின்சாரமே இல்லாத காலகட்டத்தில் நம்ம நெசவு தொழில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பாக நெஞ்சுக்கலாம். இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு நண்பர்கிட்ட பேசுகிறேன். கரண்டே இல்லாத காலத்தில் கூட நம்ம வந்து புத்தா இந்த கிளிமுக்கு மாங்காவும் நெஞ்சாங்க, கலரும் நெஞ்சாங்க. அதெல்லாம் எப்படி நெஞ்சிருப்பாங்கன்னா ரொம்ப மதிநுட்பம் இருந்தவங்க. இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்துருச்சு உதவிக்கு, இருந்தாலும் அன்னைக்கு வந்து அவங்க தான் வந்து விஞ்ஞானிகள்னு வச்சுக்கங்களேன், இன்ஜினியருங்க. அந்தளவுக்கு மதிப்போம். அப்போ வந்து ஜமீன்தாருங்க, மன்னருங்க, செல்வந்தர்களுக்கு வந்து நெய்யறதுக்காக கிராமமாக பிரித்து விட்டாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நெசவு குடும்பமாக பிரித்து விட்டாங்க. அன்றைக்கி வந்து இந்த மாதிரி வசதியாக இருக்காது. காடு மலை மேடு அப்படி அன்றைக்கி தான் போய் அங்கே நெய்யணும், நெஞ்சிட்டு இன்னொரு இடத்துக்கு போய் சந்தையில் விற்கணும். இல்லைன்னா செல்வந்தர் வீட்டில் ஜமீன்தார் வீட்லையோ இல்லை மன்னருக்கோ அந்த நெஞ்ச சேலையை பட்டு பஞ்சு பட்டு கீழாம்பரம் தான் இல்லை, பஞ்சு பட்டு கீழான என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த நெஞ்சதை வந்து சந்தைக்கோ இல்லைன்னா ஒரு ஊருக்கு கோயிலும் போகணும். அப்படி போகும்போது அந்த நெசவையும் காப்பாற்றிக்கணும், சந்தையில் விற்கிட்டு வரும்போது பொண்ணும் பொருளும் காப்பாற்றிக்கணும். அந்த இடைப்பட்ட காலத்தில் கல்வர்கள் வந்து வேட்டையாடுவாங்க, இல்லை தேவையான திருடர்கள் வருவாங்க, அவங்க வந்து காப்பாற்றிக்கிறது அந்த கரடி கலையை ஒரு கலையாகவே அவங்க கற்றுக் கொடுத்துட்டு வந்தாங்க. நம்ம தேவாங்குல மக்கள் கற்றுக் கொடுத்துட்டு வந்தாங்க. அது எப்படி கற்றுக் கொடுத்து வந்தாங்கன்னா யாருக்குமே தெரியாது. இவங்க இந்த கலை போர்க்கலைக்கு வந்து கற்றுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு தெரியாது. எப்படின்னா நம்ம ஒரு சோழமன் கோயில் இருந்து அது பக்கத்தே தாலிமன் கட்டாயம் ஒவ்வொரு ஊர்லேயுமே இருக்கும் அந்த காலத்தில். இப்படி அது இல்லை. அந்த தாலிமன் எதுக்கு பயன்படுறதுன்னா நல்லாவே நமக்கு தெரியும். அழகு செய்கிற வீரகுமார் கட்டி போடுறாங்க இல்லையா, அந்த கட்டி போடுறதும் சரி, இந்த வீரமுத்தி வசதிக்கு எந்த வசதியும் சரி, அப்புறம் இந்த விழாக்களை எடுத்து நடத்துறதுலாம் அந்த வீரகுமார்கள் தான் அவங்க அந்த காலத்தில் எடுத்து நடத்துவாங்க. தாலிமன்னா ஒரு உதவியாக கோயில் பராமரிக்கிறதுக்கும் அந்த இதெல்லாம் மட்டும் தாலிமாக உதவியாக இருந்தது அந்த காலத்தில். வீரமுட்டி வித்தியாசம் போகிறது எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க, கட்டி போகிறதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அப்படி பாரம்பரியமாக இருந்து வந்த கெரடி வந்து இன்னைக்கு கெரடின்னா என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு. அதான் நானே கேட்குறேன், கெரடின்னா என்ன? கெரடின்னா இப்போ நான் உங்கள்கிட்ட குறுக்கீடு பண்ண நினைக்கிறேன். இப்போ மலர் கம்மம் இருக்குது, இங்கே ஒரு மலர் கம்மம் இருக்குது, சிலம்பங்கள் நான் பார்த்தேன், போர் பயிற்சிக்கு உண்டான கேடைகள் இருக்குது. இதில் எது கெரடி? கெரடின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பம்னு ஒரு பொதுவான ஒரு வார்த்தை இருக்குது. அது வந்து ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி சிலம்புங்கிற வார்த்தை கிடையாது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு நீங்கள் திருப்பதி வரீங்க, உங்கள்லாம் ஸ்லாங் வந்து வேறு மாதிரி இருக்கா, தமிழ் வட்டார மொழி இருக்கா. அதே மாதிரி கோயம்புத்தூர் போனால் அது ஒரு மாதிரி இருக்குது. சேலத்தில் வந்தால் ஒரு மாதிரி பேசுவாங்க, நெல்லை பக்கம் போயிட்டா அது ஒரு மாதிரி பேசுவாங்க. அது மாதிரி தடியிற்கு விளையாடுறது பல விதமான விளையாட்டுகள் அந்த காலத்தில் இருந்துச்சு. உதாரணத்துக்கு கல்லர் விளையாட்டுன்ற கல்லப்பக்கம் சொல்லுவாங்க, அது கல்வர்கள் விளையாட்டு. அந்த கல்வர்கள் தான் அந்த விளையாட்டு விளையாடுவாங்க, அந்த அவங்களுக்கு டெக்னிக்கல். பறவர் விளையாட்டுன்னு இருந்துச்சு.
அது குறவஞ்சி அது பேர். அவங்க குறவர் ஆட்டம்னு சொல்லுவாங்க. நாங்கள் சொல்ல குறவர் ஆட்டம் அப்படின்னு சொல்லிவிடுவோம். பனையேறி மலையேறி இருக்காங்கல்ல, மலையேறிங்க மலையேறிங்க அவங்க ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க. அந்த அடிப்படையில் தேவாங்கர் கெரடி கல்லூரிகள் விளையாண்டு கல்லுப்பட்டு, குறவுகள் விளையாண்டு குறவஞ்சி, மலைமேறி வந்து மலையேறி மல்லுன்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் விளையாடுறது வந்து பார்த்தீங்கன்னா கெரடி. அந்த அதே மாதிரி நிறைய இன்னும் சத்திரமுனை, அது கதம்பம் விளையாட்டு, நிறைய விளையாட்டு இருக்குது. ஒவ்வொரு பகுதிக்கு விளையாட தகுந்த மாதிரி அந்த பேர் மாறும். அந்த அதே மாதிரி விளையாடுற முறையும் மாறும். சரி, நான் கேட்டது இன்னும் எனக்கு தெளிவு கிடைக்கல. என்னென்னா இந்த கெரடிக்குள்ளே எதை குறிப்பிட்டு எந்த பயிற்சியை வந்து இதுதான் கெரடின்னு சொல்லுவேன். அதாவதுங்க இப்போது உதாரணத்துக்கு நான் கேட்குறேன், சிலம்பம் சுற்றினா அது கெரடிக்குள்ளே வருதா, அல்லது வந்து மலர் கம்பம் என்ன கெரடிக்குள்ளே இல்லை, அது எதை செய்தால் கெரடி? இந்த ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டிக்கை ஒரு விதமான தன்மையோடு சுற்றுறது கெரடி பயிற்சிப்பாங்க. இது உதாரணத்துக்கு பாட்டு பாடல் வச்சுக்கோங்க. ஒரு மேடை பாடல் வச்சுருக்காங்க. ராகத்தோட பாடல், ராகத்தோட பார்க்கும்போது எந்த ராகம் நமக்கு தெரியாதுல்ல, நமக்கு தெரியாது. அந்த கற்றுக்கிட்டவங்களுக்கு தெரியும். அது மாதிரி இந்த கலையை கற்றுக்கிட்டவங்க மட்டும்தான் இவன் இந்த விளையாட்டு விளையாடுறான், அவன் அந்த ஆட்டு விளையாடுறான், இந்த கம்பு இப்படி விளையாடும் போது இது இந்த மாதிரி விளையாட்டு இது வரும். இப்போ நீங்கள் சொல்ல வருது எல்லாரும் சிலம்பம் சுற்றுறாங்க, ஆனால் அந்த கெரடி கற்றுக்கிறவங்க சுற்றுறது விதம் வேறையும் சொல்ல வருது. சிலம்பமே நாங்கள் வார்த்தையே இல்லைங்க. ஆனாலும் இப்போ இந்த 50 வருஷம் 60 வருஷ காலமாக இருக்குது. சிலம்பங்கிறது பார்த்தீங்கன்னா நான் என்ன சுத்தமாக சொல்லிடுறேன். சிலம்பங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்போர்ட்ஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஆமாம், ஸ்போர்ட்ஸு அது விளையாட்டாக போயிடுச்சு. இது வந்து கலை. இது வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வராது, இது கலை. இந்த பாரம்பரியமாக விளையாடக்கூடிய கலை. சரி, இப்போ இந்த இடம் வந்து எத்தனை மாணவர்கள் உருவாக்கி இது வந்து உங்களுடைய இப்போ பயிற்சி அனுபவம்? இல்லை, இது வந்து நாங்கள் 20 வருஷமாக நாங்கள் விளையாண்டு வந்துருக்கோம். 20 வருஷத்தில் நான் ஒரு 100-150 மாணவர்கள் பயிற்சியை கொடுத்துருக்கேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மற்ற சிலம்பங்கிற மாதிரி வராது. சிலம்பம்னா எடுத்து கொடுத்துருவாங்க, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நான் கற்றுக் கொடுப்பேன், 2000 நேரம் கற்றுக் கொடுப்பேன், 5000 கொடுப்பேன், அங்கே போனால் இங்கே போனால் சொல்லுவாங்க. ஆனால் இது அப்படி கற்றுக் கொடுக்க முடியாது. ஒரு மாணவன் கற்றுக்க வருதுனாவே குறைஞ்சபட்சம் 5 வருஷம் 7 வருஷம் 6 வருஷம் ஆகும். ஆமாம், நம்மகிட்ட கம்பு எடுக்கிறது, நான் கம்பு நம்ம கொடுக்கறதுக்கு 6 மாதம் ஆகும். நல்லா செய்கிறாரு. அப்போ அந்த கெரடி இருக்கிற கூடுதலாகும். ஆமாம், ஓகே. சரி, இப்போ இந்த கெரடி நம்ம தேவாங்க கலைன்னு சொல்லிட்டீங்க. இதை வந்து நீங்கள் இன்னும் முன்னேற்றி கொண்டு போகிறதுக்குண்டான தொலைநோக்கு திட்டம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெரடிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொன்னால் உங்களுக்கு அந்த விளக்கம் புரியணும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. கெரடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடக தேவாங்க சிலர் எங்கெங்கெல்லாம் இருந்தாங்களோ அங்கெல்லாம் இந்த விளையாட்டு இருந்திருக்கு. ஸோ இல்லை, இன்றைக்கி அங்கே இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டையில் கெரடிங்கிற ஒரு கண்புமியே இன்னும் இருக்குது. கெரடி மாளிகை அங்கே இருக்குது, அந்த பேர்லேயே இருக்குது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கரடி சித்தர் கரடி சித்தர் சொல்கிறேன். நம்ம நாட்டில் வந்து கெரடி சித்தர். ஆமாம், அதாவது உண்மையை சொல்லப்போனால் இந்த 18 சித்தர்களில் ஏனாதி நாயர் வந்து கெரடி கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு புலனாய்வு நமக்கு கிடச்சிருக்கு. அந்த அளவுக்கு அது பழமையான ஒரு கெரடி கலை வந்து ரொம்ப பழமையான ஒரு கலை. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நமக்கு நம்ம தேவாங்க மக்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிற சான்று எனக்கு கிடச்சிருக்கு, கேள்விப்பட்டு வந்துருக்கோம். ஓகே. இப்போ நீங்கள் வந்து இது இந்த ஒரு வட்டாரத்துக்குள்ளேயே நீங்கள் வச்சு செஞ்சு தரதுக்கும், ஏன் சமஸ்தானங்கள் இருக்குது, பீடாதிபதிகள் இருக்காங்க, அவங்க முன்னிலையில் ஒரு பிரகடனப்படுத்தி இந்த கெரடி கலையை இன்னும் உலக மக்களுக்கு தெரிவிக்கிற மாரி செய்கிறது ஏதாவது தொலைநோக்கி? இல்லை, நம்ம அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு வரேங்க. யார் ஆதரவு கொடுத்தாலும் அந்த ஆதரவை ஏற்றுக்கிட்டு அந்தந்த பகுதிக்கு இளைஞர்களையும் மாணவர்கள் உருவாக்கி அவங்களே அவங்க நடத்துறதுக்கு உடன்பட்டாங்கன்னா தாராளமாக அவங்க சொல்லிட்டு தயாராக இருக்கும். அதுக்கான நம்ம வந்து முன்னேற்பாட்டை செயல்படுத்தி வந்துருக்கோம். இல்லை, இப்போ நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச தகவல் எடுக்கிறீங்க. இப்போ நம்ம வசப்படையில் கூட பண்ணி கொடுத்தீங்க. ஒரு 3 நாள் 4 நாள் என்னமோ கோயில் நிர்வாகமே வந்து தங்குமிட உணவு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் வந்து கலை சொல்லி கொடுத்தீங்க. அதே மாதிரி இங்கே பெரிய அளவில் எண்ணிக்கையில் ஒரு அரங்கேற்ற மாதிரி
பண்ணுறதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா? இல்லை, இப்போ அரங்கேற்றம் அடுத்த இப்போ ஒரு 15-16% வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க. சரி. இன்னும் 2 மாதத்துல வந்து அரங்கேற்றம் பண்ணுறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. போன மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 15 மாணவர்கள் வந்து மாதா பிதா குருங்கிற அடிப்படையில் நம்ம கணபதி யோகம் பண்ணி அம்மா அப்பாவுக்கு வந்து பாத பூஜை பண்ணி குரு அம்மா அப்பாவுக்கு பாத பூஜை பண்ணிட்டு குருவுக்கும் பூஜை பண்ணிட்டு தெய்வங்கிறதுல சன்னமுகத்தில் போய் பூஜை பண்ணி அந்த மாணவர்கள் மாணமரியாதைக்கு நம்ம கொடுத்துருவோங்க. அந்த மாணவர்களுக்கு அரங்கேற்றம் பண்ண போகுது. அது வந்து இப்போ நான் ஒரு சமுதாயத்துடைய தலைவராக வந்ததுனால நீங்கள் ஏதாவது கோரிக்கை வைக்க ஆசைப்படுறீங்களா? இன்னும் நமக்கு அது கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். எங்களுக்கு மாணவர்கள் அனுப்புங்க, அவ்வளோதான் போதும். மாணவர்கள் நான் வந்து அனுப்பிட்டீங்கன்னா அவங்கள மிக சிறந்த ஒரு நம்ம தேவகுல மக்களுக்கு அடுத்த தலைமுறையை நல்லபடியான தலைமுறை உருவாக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஒழுக்கம் வேணும், மெயினாக ஒழுக்கம், பணிவு, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, சமுதாயம்னா நம்ம சமுதாயத்தை பற்றி எடுத்துக்கிட்டு சிறந்த ஒரு குருமார்களாகவும் ஆசிரியர்களாகவும் உருவாக்குறதுக்கு இந்த பாடத்தில் தயாராக இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் குரு முன்னிலையில் ஏதாவது வந்து ஒரு நிகழ்ச்சி அரங்கேற்றம் பண்ணி ஏதாவது நடத்திருக்கீங்க? இல்லை, இதுக்கு மேலே தான் நான் அந்த குரு ஏற்பாடு போயிட்டுருக்கு. அந்த யோசனை போயிட்டுருக்கு. 20 வருஷம் காலம் ஆயிடுச்சுங்க. நாங்கள் 2 அரங்கேற்றம் பண்ணியிருக்கேன். இது 3வது அரங்கேற்றம். இப்போ தான் வந்து நம்ம வெளிவட்டால் வரணும்னு நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ அது வந்து அந்த மாதிரி ஒரு செய்யணும்னு ஆசைப்பட்டால் இங்கே நம்ம சமுதாயத்தில் எடுத்துட்டா இப்போ வந்து தயானந்தபுரி சுவாமிகள் இருக்காங்க, சந்திரமௌலீஸ்வரர் இருக்காங்க. சந்திரமௌலீஸ்வர்கிட்ட பீடம் இருக்குனாலும் அங்கே ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனம் இப்போ இல்லை. பட் அது எல்லாமே கொள்ளைகால் இருக்குது, கரண்டாவத்தில் இருக்குது. ஆனால் தயானந்தபுரிங்கிறது திருமூர்த்திமலையில் ஒரு பெரிய ஒரு ஆசிரமத்தோட ஒரு கட்டமைப்பு இருக்குது. ஒரு 2.5 ஏக்கரா பக்கம் ஒரு அமைப்பு இருக்குது. ஏதாவது அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறீங்களா? நிச்சயமாங்க. அந்த இப்போ அரங்கேற்றத்தை வந்து நம்ம அடுத்த அரங்கேற்றம் வந்து நம்ம கொல்லாமத்தில் பண்ணலான்னு இருந்தோம். ஆனால் பெரியவங்களை மாதிரி ஆளுங்களையும் சரி பெரியவங்களும் நம்ம வந்து அங்கே பண்ணுங்க அப்படி வேண்டுதல் கொடுத்தாங்க. சாமி கிட்ட அனுமதியை நம்ம கேட்டுருக்கோம். நம்ம அனுமதி கொடுத்தாங்க நம்ம அங்கேயே கூட அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அப்படி அமையும் போது தமிழ்நாடு முழுக்க ஆளுக்கு இந்த கேடிகள் கலை என்னன்னு போய் சேரும். நம்ம இப்படி பண்ணுறோன்னு நமக்கு தெரியல. ஒரு ஆள் இருக்கான்னு தெரியல, இடம் இருக்குன்னு தெரியல. இந்த வீடியோ பார்த்துட்டு இல்லை இந்த வாயிலாக உங்கள் வாயிலாவோ இதை பார்க்குறவங்க எங்களை அளவுக்கு அணுனாங்கன்னா இளைஞர்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அந்த ஊரில் உங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி, கம்மாபாளையமாக இருந்தாலும் சரி, பள்ளிப்பாளையமாக இருந்தாலும் சரி, இல்லை நங்கவள்ளி, ஜாண்டாபுரம், இல்லை திருப்பூர், பாயிண்ட் எந்த ஒரு பகுதியிலாலும் சரி இடத்தையும் மாணவர்கள் கொடுத்தாங்கன்னா மாணவர்கள் சொல்லி கொடுத்துருவோம். மாணவர்கள் நீங்கள் வச்சுட்டு உங்கள் கேரளிங்க கல்வி. ஓகே. இப்போ இந்த வீடியோ மூலிமா காயத்ரி பீடத்தினுடைய ட்ரஸ்ட் நிர்வாகிகளுக்கு ஒரு தேவாங்க முன்னேற்ற அமைப்பு சார்பிலையுமே கிரடி தாலிம் சார்பிலையும் ஒரு வேண்டுகோள். இவர் கிட்டத்தட்ட 2 அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு. இது இந்த வட்டாரத்துக்குள்ளே நடந்துருக்குது. இப்போது தமிழ்நாடு முழுவதும் தெரிவிக்கிற மாரி இருக்கக்கூடிய ஒரு இடம் திருமூர்த்திமலையில் இருக்கக்கூடிய தேவாங்க திரு ஹம்பிஹாமோட காயத்ரி பீடம் இருக்குது. அதில் ஒரு வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி ஒரு நீங்கள் எதிர்பார்க்குறது 2 நாளா 3 நாளா? ஒரு நாள். முதல் நாளே வந்து தங்கி மறுநாள் வந்து அங்கே நிகழ்ச்சி பண்ணுற மாதிரி அரங்கேற்றம் சுவாமிகள் முன்னாடி திருமூர்த்திமலை ஆசிரம நிர்வாகிகள் முன்னாடி நடத்தி தரக்கு ஒரு வாய்ப்புகளை ஜெகத்குரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு நிர்வாகிகள் அமைச்சு தரோன்ட்டு கேட்டுக்கிறோம். என்ன காரணம்னா தேவாங்க சமுதாயத்துடைய கலை கலாச்சார பாரம்பரிய கரடியை வந்து மேலே கொண்டு வரணும்னு ஆசைப்படக்கூடிய திரு சுகுமாருடைய எண்ணத்தை தேவாங்கர் முன்னேற்ற அமைப்பு ஒரு வேண்டுகோளாக வைக்குது. எல்லாரும் ஒன்றிணைஞ்சாதான் எதிர்காலத்தில் தேவாங்க சமுதாயத்துடைய கோரிக்கை வந்து மாணவர்களுக்கு அந்த கரடி வந்து போய் சேருங்கிற அடிப்படையில் இந்த வீடியோ வாயிலாக நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். தயானந்தபுரி சுவாமிகளும் இதுக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஒரு நாளை ஒதுக்கி கொடுத்து மாயாசிலம்பம் ஃபவுண்டேஷனுடைய இந்த சேவையை ஒரு மகுடமாக தயானந்தபுரி சுவாமிகளே இருந்து அரங்கேற்றத்தை நடத்தி கொடுப்போன்ட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். விரைவில் நல்ல தீர்வு காயத்ரி பீட ட்ரஸ்ட்டும் தயானந்தபுரி சுவாமிகளும் ஏற்படுத்தி தருவோம் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க. ஆக்சுவலாக வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ மூலிமா அண்ணா விஜயகுமார் திருப்பூர் வந்து என்னை பார்க்கணுன்னு வந்து இந்த வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாரு. இந்த வீடியோவை பார்க்குற தேவாங்குளம் மக்கள், வீரகுமாரர்கள், வீரகுமார் தலைவர்கள், இது மாதிரி சவுண்டேஸ்வரி கோயிலுடைய நிர்வாகிகள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம்.
நம்ம கான்டாக்ட் நம்பரை விஜய் அண்ணன் கான்டாக்ட் பண்ணாலும் சரி, அவர் மூலிமா வந்து நம்மக்கிட்ட நம்ம ஏற்பாக சந்தித்தா போதும். அந்த குழந்தைங்களுக்கு நாம் பெருமையாக நினைக்கக்கூடிய நம்மளுடைய பாரம்பரியமான நமக்கே உரிய நமக்கு சொந்தமான இந்த கரடி கலையை நம்ம அடுத்த தலைமுறை இன்றைக்கி கொண்டு போகணும். இன்றைக்கி வர உலகமாயில் WHO படி நம்ம மரபணு மாற்றப்பட்ட உயிரினமாக மாறிட்டு வந்துட்டுருக்கு. நோஞ்சானா இருக்காங்க, அப்படிலாம் இல்லாமல் உண்மையான வீரகுமாரர்கள் உருவாக்கணும். ஒரு அற்புதமான நோய் நொடியற்ற சமுதாயம் உருவாக்கணும். ஒழுக்கம் நிறைந்த மாணவர்களை படைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டு வரோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அனைத்து பயிற்சிகளும் நான் கொடுக்க தயாராக இருக்கும். நன்றி.